Friends, welcome to Salem Easy சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வடை எப்படி செய்கிறதுங்கிறத ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டிலேயே நொடியில் தயார் பண்ணிடலாம். பாருங்கள், பட்டாணி பருப்பை ½ அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, 2 மிளகாய், பாருங்கள், சிறிதளவு உப்பு சேர்த்து வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் அரைச்சி நம்ம செய்கிறது எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடைக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் நம்ம பிசைஞ்சு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும் வடை போடுறதுக்கு. பாருங்கள், எல்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு பருப்பில் நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா ஒன்றுபட பிசைஞ்சிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இப்படி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கையில் கொஞ்சம் தண்ணி தடவிட்டு கொஞ்சம் அப்படியே லேசாக ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த ரவுண்ட் பால் மாதிரி செஞ்சு வச்சோம்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். வடை ஷேப்புக்கு வர மாதிரி. எண்ணெய் பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி காய வச்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வடையை நம்ம போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பாருங்கள், நம்ம வடை தட்டி போடுறதுலாம் ரொம்ப ஈஸி. சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தட்டி போட்டாச்சு வடையை. பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துடணும். நல்லா கலர் மாறட்டும், நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு பால் மாதிரி எடுத்து வச்சுட்டு பருப்பை பாருங்கள் தட்டி போட்டாச்சு. நல்லா வெந்துருச்சு. எடுத்து எண்ணெயிலேருந்து எடுத்து வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பவுலில் போட்டுக்கோங்க.